எள்ளு எப்போவுமே அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. அதில் நிறைய மணல் குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம கழுவிட்டோன்னா அடியில் எல்லாம் தேங்கி நிற்கும். இங்கே பாருங்கள், நான் கழுவிட்டு அதை வடிதட்டில் போட்டு வடித்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு. மறுபடியும் இதை நான் கழுவுறேன் அடுத்த ரவுண்டு. அந்த மேலே மிதக்கும்ல, அதெல்லாமே நம்ம எடுத்து போட்டுறணும், அதெல்லாம் வேஸ்ட்டு தான். இதை நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டோன்னா அதில் இருக்க கல் மணல் எல்லாமே அடியில் போயிடும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும். வடிகட்டியில் போட்டு வடிகட்டிட்டு லாஸ்ட்டில் அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாஸ்ட்டில் நூண்டு இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா மண், அதுதான் அந்த மண் கல் எல்லாமே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அப்படியே நம்ம வறுத்து போட்டு நம்ம ஏதாவது ஒரு சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டோன்னா இது நெருன்னு இருக்கும். இந்த கலர்லாம் போகுதுன்னா நம்ம கவலைப்படக்கூடாது. அது நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அதுக்கப்புறமா நம்ம பாதாம் பருப்புக்கு பாதாம் பால் பவுடர் பண்ணுறதுக்கு முந்திரியும் பாதாமும் நல்லா வறுத்து ஆற வச்சாச்சு. எள்ளு உருண்டை பண்ணுறதுக்கு இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுத்து ஆற வச்சு தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த வறுத்து வச்ச பருப்பை மிக்சியில் போட்டு நம்மளே அரைச்சிக்கணும். ஏன்னா இதை மிஷின்லலாம் கொடுத்து அரைச்சோன்னா அங்கே இருக்க ஹீட்டுக்கு இது மெல்ட் ஆயிரும், ஆயிலெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம அங்கே கடையிலெல்லாம் கொடுக்க வேண்டாம். நம்ம வீட்டிலேயே மிக்சியில் சும்மா 2 பல்ஸ் விட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி கரகரன்னு வரும், நல்லாயிருக்கும். இது அப்படியே பாலில் கலந்து கொதிக்க வச்சு நம்ம பனங்கல்கண்டோ இல்லை சீனியோ போட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். நான் 2 கிலோ பவுட்ரு அரைச்சேன். 2 கிலோ தான் பவுட்ரு 4 பேக்கெட் நான் பேக் பண்ணியிருக்கேன். நாங்கள் எப்போவுமே இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கு நாங்கள் கொடுத்து விட்றது வழக்கம். அந்த மாதிரி தான் இதையும் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டைமில் நான் ஏலக்காய்லாம் போட்டு அரைக்கலை, ஏன்னா இதை சப்பாத்தி மாவுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி போட்டுக்கலாம். அதுக்காக நான் ஏலக்காய் போடாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எள்ளை நல்லா வறுத்துட்டு அந்த ஈரமான எள்ளை வெயிலில் போட்டு நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு நம்ம வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கணும், மிக்சியிலே பவுட்ரு பண்ணிடணும். இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப பவுட்ரு பண்ணிட்டோன்னா இதுவும் ஆயில் ஆயிரும். அதனால் விட்டு தான் இதை பவுட்ரு பண்ணணும். அந்த பாகு பார்த்திங்களா தேன் மாதிரி எப்படி இருக்குதுன்னு. பாகு காய்ச்சி ஊற்றி இந்த வேர்க்கடலை பவுடரையும் எள்ளு பவுடரையும் ஒன்றாக்கி மாவு உருண்டையாகவும் எள்ளு உருண்டையாகவும் பண்ணிடணும். இது மாவு உருண்டை பயத்தம்பருப்பில் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ரொம்ப நல்லா இருந்தது. 3 வெரைட்டியுமே சூப்பராக இருந்தது.